சித்தாந்த சுவாமிகளுக்கு வணக்கம். ஆதார வந்தங்களை வணங்கி சிவசிவா. சுவாமிஜி, இப்ப இந்த லோகத்துல இந்த பக்தி அப்படிங்கிற பேர்ல நிறைய சாமி கும்பிட வராங்க கோயில்களுக்கு. பல மனநிலையில வராங்க. அதாவது கடவுள் ஒரு மாபெரும் சக்தி வியாபிச்சிருக்காருன்னு சொல்றோம். அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவருக்கு கெப்பாசிட்டியான ஒரு வரம் கேட்டா ஈஸியா இருக்கும். சின்னதா பையன் கல்யாணம் ஆகல, குழந்தை பிறகுல, வீடு வாங்கல, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவர்கிட்ட எதிர்பார்த்து தான் நிறைய வராங்க. இந்த பரலோகத்துல அவர் எதுக்கு கொடுக்காரு? இந்த லௌகீகத்திலிருந்து மேல வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு ஒரு பெரிய பிரதம மந்திரி கிட்ட போய் 10,000 ரூபாய் கடன் கேட்ட மாதிரி நம்ம ஜனங்க நிறைய அந்த மாதிரி பக்தியில தான் இருக்காங்க. பெரும்பாலுமே பிள்ளை கல்யாணம் இது சின்ன சின்ன விஷயம். இதுக்காக பரமாத்மா இது மனிதனுடைய அமைப்புல போயிடுது. இப்ப மனிதன்ன்றது புருவத்தை வச்சு நம்ம பேசுறோம். நிச்சயமா ஆண் பெண், அப்புறம் நடுவில் இன்னொரு இனம். அது கடவுளுடைய அந்த படைப்புல சில மாற்றங்களால சில அவதாரங்கள் எடுத்துப்பாங்க. ஆணும் பெண்ணும் நடுவில் இன்னொரு இனம் இருக்கு. இப்ப எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு மனசுல. என்ன மாதிரி ஆசை? நீ நல்லா இருக்கேன்னு சொன்ன என்ன சொல்றாங்க? நல்ல ஒரு வீடு, ஒரு காரு வேணும், ஒரு அளவுக்கு பணம், சரி இது இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்துலதான் கடவுளை நாடி வர்றாங்க. இது கிடைக்காது. இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் மாற்றி மனிதனுக்கு கேள்வி பெருசா இருக்கலாம்ல. மனிதனுக்கு செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. மாற்றப்பட வேண்டும், மாற்றக்கூடியது, மாற்ற முடியாததுன்னு இருக்கு. இப்ப நம்ம உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் கையை இப்ப இந்த சங்கை எடுக்கணும்னா எடுக்குது, ஐயாவை நமஸ்காரம் பண்ணணும்னா பண்ணுது, ஒருத்தரை அடிக்கணும்னா அடிக்க போகுது. இதெல்லாம் செயல்பாட்டில் இருக்கு ஒவ்வொருடைய மனிதனுக்குமே. நல்லா இருக்க மனிதனுக்கு இதய துடிப்பை நம்ம நிறுத்த முடியாது, அது மாற்ற முடியாது. ரத்த ஓட்டத்தை நம்ம நிறுத்த முடியாது. கண் பார்வை நம்ம சிமெண்டாக இருக்கலாம், சுவாசத்தை நிறுத்த முடியாது. அது ஈக்குவலா போயிட்டு இருக்கு. அதுல இருந்து என்ன, மனிதனுடைய உடல்லையே நம்மளா பார்த்து மாற்றம் செய்திருக்கக்கூடிய அவயங்கள் இருக்கு. மாற்ற முடியாத விதி நம்ம சொல்றோம். மாற்றுறது மாற்றாததுன்னு நினைச்சிருக்கல. ஐயா சொல்லி கொண்டு மாற்ற முடியாத மாற்ற முடியாது. நீங்க நிறைய இடத்துல சொல்லிக்கிறீங்க. மாற்றக்கூடியதான் மாற்ற முடியும், மாற்றக்கூடாததை மாற்ற முடியாதுன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. அது மாதிரி நம்ம உடல்லயே அது மாதிரி இருக்கு. இந்த எண்ணங்களை எல்லாம் உணர்ந்து மனிதனுடைய எண்ணங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன லௌகீக ஆசையெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட பரமாத்மா கிட்ட என்ன கேட்கணும்? மோட்சம் ஆகும். அடுத்தது இனிமேல் பிறந்து வாழ்ந்து வாழ்ந்து இறக்கிறத விட்டு ஒரு பரிபூர்ண நிலை அடையணுங்கிற எண்ணத்துக்காக கடவுள்கிட்ட வரணும்னா என்னத்தை ஜனங்களுக்கு போதிக்கும்? வழின்னு சொல்லும் போது, திருநாமம் சொல்லும் போது இந்த சுவாசம் தான். வழி திருவாய் தான். அது இந்த உடல்ல இருந்து வாய் வழி என்று சொல்றதுடைய நிமித்தம் சொற்கள் தான். அப்போ வாய் வழி வரக்கூடிய வார்த்தையில கவனம் இருந்தா வழி தெளிவா தெரியும். வழி திருவாய் தான். அது இந்த உடல்ல இருந்து வாய் வழி என்று சொல்றதுடைய நிமித்தம் சொற்கள் தான். அப்போ வாய் வழி வரக்கூடிய வார்த்தையில கவனம் இருந்தா வழி தெளிவா தெரியும். நாம முதல்ல பக்தின்னு நீங்க சொன்னது போலவே கவனம் இல்லாத ஒரு பக்தி தான். அந்த கவனம் இல்லாத நிலையில தான் அபாயம் உருவாகுது, ஆபத்து உருவாகுது, அசிங்கம் கிடைக்குது, அவமானம் பிறக்குது. இதெல்லாம் நீங்க சொன்னது போல செயல்கள்ல அவன் தொடுறான், அடிக்கிறான், ஏதோ ஒண்ணு சொல்றான். அதுல கவனங்கள் பிழையானதுனால வந்த வினை. எப்பவுமே பக்தி மார்க்கம்னு சொல்லும் போது கவனம் பிழை இல்லாம போகிறதுக்கு தான் முதல்ல கண்ணையே மூடி இருக்கான். எங்கேயும் நம்ம பார்வை போகக்கூடாது. கண் மூடுனா நிச்சயமா கடவுள் தெரிவாரான்னு கேட்டா அது 2 அர்த்தங்கள் கொண்டது. கண்ணை மூடும் போது ஞானத்தினுடைய அடையாளத்துல இந்த புலனுக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கும். அது உண்மையே ஆகும்போது இது முதல்ல பயிற்சி. புலனே அடங்கி போகும், கண் மூடியே போகும். உண்மையில இறைவன் காட்சி தெரியும்.
எந்த நிலையிலையும் அவனுடைய உடல் திருவுடல் தான், திருநாமம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். திருவாய் கொண்ட வார்த்தைகள் முதல்ல ஆண்டவை அறிவித்தது எழுத்தில்ல, ஒலிதான், அறிவிப்பு. இந்த ஒலிகள் தான் நமக்கு ஒளி உண்டாகணுங்கிறதுக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். எழுத்தெல்லாம் ஒளி கிடைக்கிறதுடைய பாதை தான். எழுதி படிக்கிற அந்த நிலையில நமக்கு ஆண்டவை கொடுத்த அந்த நாகரிகம் எந்த காலத்துக்கும் பிழை இல்லாது, திருத்துவதற்கு இடமில்லாமதான், மாற்ற முடியாது, மாற்றுவதற்கு இது இடமில்லைன்னு சொல்றத அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறது போலதான் நீங்க சொன்ன இரத்த ஓட்டம், இருதய துடிப்பு, இதெல்லாம் மாற்றுவதற்கு இடமில்லாம அவனை அப்படியே பழக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கூட நிலையில்லாம, அசைவுல எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாம போகிறதுக்கு நமக்கு கொடுத்த பயிற்சி தான். எதையும் எதிர்பார்த்து அது செயல்படாது. நமக்கு முதல் பக்தி நல்வழி வேணும்னாலே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பயணம் வேணும். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பயணத்துல எதிர்பார்த்தே வருவாங்க. அங்க போய் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு உரிய பதில் போய் சேராது. எதிர்பார்ப்பு இல்லாமையே கோவிலுக்குள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா அவனுடைய செயலே அவனுக்கு வழி கொடுத்தது போல இருக்கும். அப்படியே வருவான். சுவாமி தரிசனத்துக்கு என்ன நிலையில அந்த பாகங்களை பிரித்து கொடுத்தது போல பாதங்களை வணங்கி அப்படியே மேலோங்கி இன்னும் உயர்ந்து பிரம்ம நிலையை கடந்து மாயையையும் அதில் இருக்கிற அலங்கார பார்வையையும் அவன் உகர்ந்து கொண்டு போய் மோப்ப சக்தியினால ஞானம் பெற்று முகத்தை தரிசனம் பண்ணிடுவான். அந்த முதல் 3 படிகளாகவே அவனுக்கு தரிசனத்துல இடம் கொடுக்கணும். அதெல்லாம் கோவில்ல இருக்கிற முதல்ல பூஜாரியும் அந்த பெருமானுக்கு தான் தொடர்பு. முதல்ல அந்த பூஜாரி அதுல தீபாராதனைக்கு கொடுக்கிற நிலையில ஏன் இது அப்படி சுழல்றதோன்னு சொல்லும் போது இந்த 3ஐயும் அது கடந்து வரும். இப்போ ஆண்டவனுடைய நிலையில அந்த பாடங்களை முதல்ல சொல்லி கொடுத்தா கவனங்கள் பிழையில்லாது கண் மூடுவதற்கு முன்னாடி வாழ்க்கையில அவனுக்கு உரிய அடையாள பாதை தெரிஞ்சுவிடும். இப்போ நம்ம கடவுளை போய் கண்மூடி பார்க்கவே வேண்டாம், கண் மூடிதான் ஆகும். அதுக்குரிய வழிபாடு எந்த நிலையில இருக்குன்னா பைரவமூர்த்தியோட வழிபாடுல இருக்கு. வளர்வுரை தேய்விரை இருக்கு. இந்த வளர்வுரையில வாழ்த்து பெறுவது போல ஆண்டவன் கிட்ட வாழ்த்து வாங்கினா நீண்ட தூரம் பயணிக்கலாம், நிறைந்த செல்வம் அனுபவிக்கலாம். இதெல்லாம் தான் அவனுக்கு தேவைன்னு சொல்லி பாறான். அந்த வாழ்க்கைக்கு எனக்கு வேணும் அப்படின்னா வளர்முறையில அந்த வாழ்க்கை பெறணும். பொதுவா கடவுளுக்கிட்டேயே எந்த நிலையில மூர்த்தி இருந்தாலும் சரி, இல்ல சக்தி இருந்தாலும் சரி, வளர்முறையில இந்த தரிசனங்கள் வேணும். தேய்விரை இதெல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சது திருப்தி. அந்த திருவுடல் திருவாய் நிலைநிறுத்தக்கூடிய செயலுக்கு அவனுக்கு அந்த உமிழ்நீர் தான் பிரதான எதிர்ப்பு சக்தி. அவன் உமிழ்நீர் அந்த நேரம் தேய்விரைன்னு சொல்றதனுடைய அடையாளத்துல ஜீரணத்துக்கு இடம் கொடுக்கிறது போல உள்ள உமிழ்நீர் போய் ஜீரணமாகுது. அதுபோல இந்த உடல் ஜீரணமாகிறதுக்கு உரிய பயிற்சி வரவேற்பு பெறது தான் தேய்விரை. இப்போ முதல்ல வாழ்த்து பெறணும், வாழ்த்து பெற்றவங்க வரவேற்பு பெறணும் இறைவனுக்கிட்ட. அப்போ 2 முறையும் போகணும். ஒரு 15 நாளில ஒரு முறை போகணும், அது வளர்வரையில. இன்னொரு 15 நாளில ஒரு முறை போனா போகும். போய் 2 முறை அவனுடைய பிறவிய அவன் உணரணும். வளர்வரையில வாழ்த்து வாங்கியாச்சு, தேய்வரையில வரவேற்பு பெற போறேன். 2ஐயும் பெற்றுட்டானா நிச்சயம் இறைவனுடைய நிலையில அவனுக்கு அத்தனையும் கிடைத்து. நாம பிழைகள் எப்படி செய்யறோம்னா ஒரே வளர்முறையில போய் சாமி கும்பிடுறோம், வாழ்த்து மட்டும் போதும். அப்புறம் வரவேற்பு இருக்காது. அப்போ வாழ்த்து வாங்கின பிறகு வரவேற்பு கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் கிடைக்கும். அந்த ஏக்கம் இல்லாம தாங்கி போகிறதுக்கு தான் இந்த பிறவி. அத்தனையும் உணரணும், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்குரிய சித்தம் நோக்கி பயணிக்கணும், முடிந்ததை ஏற்றுக்கொள்ளணும், முடியாதவற்றுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தால அது கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கேட்கணும். இப்ப நிச்சயமா இறைவனுடைய வழிபாடுல கிடைத்ததை உள்வாங்கிக் கொள்ளணும், கிடைக்காதவற்றுக்கு இயங்கக்கூடாது.
அதனுடைய நிலை காலத்துக்காக பொறுமை காக்கணும். இந்த பொறுமையில நமக்கு அத்தனையும் வழி கிடைக்கும். அதுதான் நீங்க முதல்ல சொன்ன வழி வேணும். இப்போ பல பேர்கிட்ட நாம பொறுமையா இருந்தாலே போதும், அவருக்கு அது ஒரு வழி. சுவாமி அமைதியா இருக்காங்க, எதையும் சொல்ல வேண்டாம், வழி கிடைத்து விட்டதுன்னு அவன் வேகமா போவான். யாரோ ஒருத்தருக்கு வழி தெரியலைன்னு சொல்லும் போது அவன் எதிர்பார்ப்பு இல்லாத வந்து உட்கார்ந்துருவான் அந்த திருவடின்னு சொல்லும் போது அந்த கால் பாதத்துல. அப்புறம் தான் பிரம்மத்தை கடந்து போகணும். அவன் பிரம்மத்தை கடந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த திருவடிய அவனுக்கு நாம காமிச்சு கொடுத்தா போதும்னா, முதல்ல நம்முடைய அடையாளமே அந்த கணுக்காலுக்கு மேல வேசி கட்டி இருந்தாலே போதும். காலை காட்டிட்டாரு, நாளே கடந்து போகிறதுக்கு நான் வழி சொல்றேன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மேல இடுப்புல கட்டிட்டாருன்னு சொன்னா பிரம்மத்தை கடந்து போகிறதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு மேலேயும் இன்னும் உயர்ந்த நிலையில நிற்கும் போது நமக்கு ஞான நிலை கொண்ட அறிவை போதனையா போதிச்சுட்டாருன்னு பார்வையில பார்த்தா போதும். யாருக்கும் போதனை சொல்ல வேண்டாம். சொல்லும் போது இந்த எழுத்து அறிவித்த இறைவனுடைய நிலையில எழுதி படித்தவனுக்கு மதிமயங்கும், புத்தி வேதளிக்கும். அதனால பார்வைன்னு சொல்லும் போது ஞாபக சக்தி மட்டும்தான் அதில் உள்ளடங்கும். இப்ப இறைவனுடைய நிலை ஞாபகம் ஏற்படுத்தி கொடுத்தாலே வந்தவங்களுடைய நிலை பிறவி முழுமையா உணர்வதற்கு ஆரம்பமாயிரும். அது காற்று. அந்த காற்று வழியா அவன் சுவாசிக்கிறதுக்கு ஒரு உணர்வு, அது ஆக்சிஜன் தரக்கூடிய அரச மரம். பார்வையிலையும் சரி, விஞ்ஞான ரீதியில உணர்வதற்கும் சரி, ஆக்சிஜன் தரக்கூடிய அரச மரம் விருஷ மரமா நிறுத்தி வச்சு உச்சிங்கிற நிலை கொண்ட பணிவு அதுல ஏற்படையதாக்கி எந்த காலத்துக்கும் அவனுடைய சுவாசம் திருவுடலுக்கு விசுவாசம் செய்கிறது போல கால பைரவமே சுவாசம்னு சொன்னா போதும். அவன் கேட்க வந்தது, இனிமேல் கிடைக்க பெறப்போகக்கூடியது, எதிர்பார்த்தது, இனியும் அவன் அறியாதது அத்தனைக்கும் விடை கிடைத்து விடும். அதுதான் இந்த திருநாமத்தினுடைய திருவாய் சொல்லக்கூடிய அழகு மந்திரம். கால பைரவமே சுவாசம் சொன்னா போதும். அவனுக்கு வேற எந்த மந்திரமும் சொல்லி போதனைக்கு போதிக்க வேண்டாம். அறிவு சொல்லுக்கு சின்னதா நீங்க சொல்லணும்னு சொன்னது போல சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய பெரிய ஆளுமைக்கும் ஒரே வழியில கால பைரவமே சுவாசம்னு சொன்னா அவன் பிரபஞ்சத்துக்குள்ளாடி போய் உணரக்கூடிய காற்றுக்கு நன்றி சொல்லியிருந்தான். அதுவும் திருவுடல்ல இருந்து வரும்போது நிலத்துக்கு நன்றி சொல்லியிருந்தான். காற்றுல கலந்த வார்த்தை வாய் வழியா வரும்போது பரந்த நிலையில ஆகாயத்துக்கு நன்றி சொல்லியிருந்தான். எக்காரணம் கொண்டு அந்த உடல்ல இருக்கிற உயிர் அக்னி அப்போ வெப்பத்தோடு பழக்கம் செஞ்சிருந்தான். இந்த மந்திரத்துல இதெல்லாம் அடங்கிருச்சு. பிரபஞ்சத்துக்குள்ளாடி வாழக்கூடியவங்களுக்கு ஒரே வழிதான் அந்த தேய்விரையில சரணம் செய்யக்கூடிய மரண விமோச்சன வழி. நீங்க சொன்னதும் அதுதான். விமோச்சனத்துக்கு வழி வேணுமே. கால பைரவமே சுவாசம்னு சொன்னா போதும். எதிர்பார்த்தது, எதிர்பார்க்கக்கூடியது, கடந்து போகிறதுக்குரிய வழி அத்தனையும் கிடைக்க பெற்று வாழ்த்தும் வரவேற்பும் உரிய நிலையில பயணித்து விமோச்சனத்துக்குரிய சித்தம் பயணித்து விடுவான். அதுதான் இந்த திருவுடல் மூலமா வரும் பக்தர்களுக்கு பழகக்கூடிய அந்த விமோசன மக்களுக்கு உரிய திருநாம் வழிகொண்ட வாய்மொழி மந்திரம். வாய்மொழி சத்தியம். சத்தியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய நிலையிலேயே இந்த சுதந்திர சித்தம் ஏற்படுது. சிவம் அதுதான் உரிய பதில். நல்லது. நம்ம சிவாய. நீங்க இப்ப சொன்னீங்க சுவாசத்துல அக்னின்னு சொன்னீங்க. அக்னிங்கிறது உடம்புடைய சூட்டை சொல்றீங்க. இந்த சூடு எந்த இடத்துல உருவாகுது? மனிதனுடைய உடம்புல. நிச்சயமா உயிர் சொல்றோம். ஒருத்தர் பார்த்தது நடமாட்டமும் பேசிக்கிட்டோ நல்லா சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருந்தா உயிரோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து அசையாத படுத்திருந்தா மூச்சு வருதான்னு பாக்குறோம். மூச்சு வயிறு தூக்கி படம் பார்த்து மூச்சு இருக்குன்னு நினைக்கிறோம். மூச்சு வரல, அசைவு தெரியலன்னா தொட்டு பார்க்கிறோம். சூடு உஷ்ணம் இருந்தா உஷ்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ உயிருக்கு வந்து உஷ்ணம் மட்டும்தான் அது அடித்தளத்தில் இருக்கு. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம். அந்த சுபாவம் மாற்ற முடியாதது. நீங்க சொன்னது போல அந்த உயிர் வந்து அக்னி, அதோட சுபாவம் என்னதுன்னா சுடும். அது அந்த அக்னி வந்து பிரபஞ்சம்னு நம்ம சொல்லும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம். அந்த சுபாவத்துல காற்றுக்கு ஒரு சுபாவம், நெருப்புக்கு ஒரு சுபாவம், நிலத்துக்கு ஒரு சுபாவம்,
இந்த 5 சுபாவத்தையும் தான் மனுஷன் உள்ளடக்கி 5 இடத்துல உயிர் குடிகொண்டு வரும். மருத்துவம் படித்தவர்களுக்கு அது புரிஞ்சு போயிடும். மனித உடல்ல 5 இடத்துல உயிர் குடிகொள்ளும். உயிர் நாடி, இருதய பகுதி, நெத்தி பொட்டு, இதெல்லாம் உயிர்கள் குடிகொள்ளக்கூடியது. இந்த அக்னி எங்க இருக்கும்னு சொன்னா இந்த உயிர் நாடியில தான் இருக்கும். நாடி சொல்லி, ஆமா, உயிர் நாடியில தான் அக்னியோட நிலை இருக்கும். அங்கதான் அவனுடைய ஜீவிதத்துக்குரிய பலம். லிங்க பகுதின்னு சொல்லும் போது பிரம்ம படைப்புக்குரிய சித்தம், மூலதாரணம் கொண்ட முடக்கு மந்திரம். அதாவது நம்ம சமணம் போட்டு உட்கார்ந்தா நம்முடைய மூலம் இருக்கு பாருங்க, மூலாதாரத்தோட நிலையில தான் அடித்தளம். ஏன் அத மக்களுக்கு சாதாரண தமிழ்லையும் இந்த மாதிரி சொல்றதுன்னா இதுதான் அநேக பேருக்கு புரியும். உயிர் போயிடுச்சுன்னு உயிர் நெருப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல சாப்பாடு வைக்கும்போது பர்னர் ஏறிட்டு அந்த இடத்துல சூடாகி பாத்திரம் சூடாகுதுன்னு உணர்ந்துக்கிறோம். அது மாதிரி இந்த உடல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இப்ப பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இதயத்தை எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்றான். சில இடத்துல மூளையவே எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி வேற சேர்த்துறான் பண்றான். இத்தனையும் பண்ணும்போது ஒவ்வொரு அவயத்தையும் நவுத்திட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது எந்த இடத்துல தான் உயிரினுடைய அந்த சூட்சுமமான இடம் உடம்புல லிங்கத்தை எடுத்துடுறானே, எடுக்க முடியாது. லிங்கத்தினுடைய அடையாளத்துல இருக்கக்கூடிய செயல்களை அவன் எடுக்க முடியாது. பக்க நிலைகள்ல இருக்கக்கூடிய பக்தன் போல இருக்கிற உறுப்புகளை தான் எடுக்க முடியும். லிங்க தொடர்பு கொண்ட உயிர் நாடியை அவன் தொட முடியாது. லிங்கத்திலிருந்து அந்த உஷ்ணம் உற்பத்தி ஆகுது. லிங்கத்திலிருந்து தான் உஷ்ணம் உற்பத்தி ஆகும். அதுக்குத்தான் வாயு நிலையில இருக்கக்கூடிய வாயு வரக்கூடிய பகுதி அது. அப்போ வாயுன்னு சொல்லும் போதுதான் மூலதாரணத்தை குறிக்குது. மீதி இடத்துல வாயுவோட நிலைகள் அது கொண்டு போய் சேர்க்காது. அந்த இடம் தான் அவனுக்கு. அங்க மூலதாரணத்தில் இருக்கிற காற்று வெளியேறலைனாலே உடலுக்கு பிரபலம் உருவாகும். அப்போ சுவாசம் உணர்வதற்கு தான். உண்மை லிங்கம் தான் அது ஆணோ பெண்ணோ அந்த அடிமடி தான் அவனுடைய அடையாள சித்தம். அக்னி உருவாகக்கூடிய இடம். இப்ப உங்களை மாதிரி மகான்கள் உங்களுக்கு முன்ன இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி வளர்ந்தவர்கள் சிவவாக்கியரை சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடல்கள் எல்லாம் நட்டங்களை சுற்றி 4 புஷ்பம் சாற்றி சுற்றி மோனமனவன சொல்லும் மந்திரம் மேலடா நட்டங்கள் மூலதத்தை தான் சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப நமக்கு சமீபமா ஒரு 150 வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் ராமலிங்க வள்ளலார்னு சொல்லிக்கிறாரு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை காண வேண்டும் என்று நீ காடு மலை ஏறி நீர் ஆணவம் அல்லவோ அறிவில்லாத மூடரே வேண்டுமென்று ஈசன் பாதம் நெய்யிலே தோன்றிலாம் காணலாம் நாதனை கடந்து நின்ற ஜோதியை என்றாரு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்கள் கழிந்து போய் வாடி வாடி என் நிறைந்த கோடியே செத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்றாரு. பாடல் சொல்லிட்டு தான் ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் உங்களை மாதிரி இந்த உயிர் தான் கடவுள் ஜீவன் தான் கடவுள்னு சொல்றாரு. இவருமே சொல்றாரு நல்ல பிரளயம் காலா மணி விளக்கு தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கன்றாரு. இது மாதிரி மகான்கள் எல்லாம் இது மாதிரி பிரபஞ்சம் பூராமே சாமியா இருக்குன்னு சொல்லிக்கிற போது நமது முன்னோர்கள் ஒரு கோவிலை கலை அம்சத்துல கட்டி ஜனங்க வர மாதிரி பண்ணி இந்த கோவில்ல கடவுள் இருக்கிற மாதிரின்னு சொல்லி இந்த பரப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ பிரபஞ்சத்துக்கு இருக்கிற கடவுளுக்கும் நாம் ஒரு இடத்துல நிலைநிறுத்தி நம்ம கும்பாபிஷேகம் நிறைய பண்டிகை கல் வச்சு பண்ணி அதுக்கு உயிரூட்டல் எல்லாமே உயிரூட்டம் தான். உயிரூட்டல் அதை வச்சு ஸ்படிகம் இது பண்ணோம் ஸ்பரிச்சாகுதின்னு சொல்லி நாவியில் சந்தனம் ஒட்டி கடைசி அதை கட் பண்ணி உயிர் ஊட்டுறோம். இந்த உயிர் ஊட்டக்கூடிய இருக்கக்கூடிய சிலை வடிவா இருக்கக்கூடிய சுவாமியினுடைய நிலைமைக்கும் பிரபஞ்சமே சாமின்னு ஐயாவும் சொல்றீங்க. உலகம் பூரா சுவாமி, சுவாசத்துல சுவாமி இருக்கு. காலமே சுவாசம் உள்ள ஒவ்வொரு தவையும் போய் போய் உணர முடியும். உள்ள போய் போய் வந்துட்டு இருக்காருங்க. அப்ப இந்த கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் இத ஜனங்களுக்கு எந்த அளவுல அதை உணர்ந்து அதை தரிசனம் பண்ண முடியும்? நீங்க முன்ன இதுக்கு ஒரு கருத்து சொல்றீங்க, கண்ணை மூடி அந்த தியானத்தில் எடுக்கலாம்னு சொல்லிக்கிறீங்க. உயிர்னு சொல்லும் போது இந்த அக்னியை பிரதானமா நம்ம குறிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது அசையும் ஆடும் உயிர். ஆமா, இந்த அசையும் ஆடும் சொல்றதுல தான் நமக்கு ஒரு சாதாரண தீபத்தை வழிபாடுக்கு பார்க்கிறோம். அணைந்து விடக்கூடாதுன்னு சொல்லும் போது அறிவுக்கு ஆண்டவனுக்கு தோன்றிய கூடாரம் தான் இந்த உடல். அப்ப இந்த அக்னி உயிரை மூடி பொதிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கூடாரம் தான் உடல். இந்த உடல் இது பொய். இதுல இருக்கக்கூடிய உண்மை அறியணும்னு சொன்னா ஆண்டு அனுபவித்து
அடிவிரலாது நின்று நிதானித்து கொண்ட நிலை முடிகொண்டு பிண்டம் உதிரக்கூடிய உடல் என்று புரிந்து அடிபணியனும் சரணம் சொல்லி சொல்ற அந்த ஆதிசிவனுடைய அடித்தள மந்திர வார்த்தைகள். நிச்சயமா உயிர் வெளியே வரணும், இந்த உடல் போய் உதிரணும்னு சொல்லும்போது பிரம்மாண்டமான ஒரு கூடாரம் நமக்கு தேவைப்படும். அப்போ இப்ப கோவில் கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் பிரம்மாண்டமான கூடாரம். இது ஒரு மாயை. இப்படித்தான் உன்னுடைய உடலும், இதுக்குள்ளாடி நீ போகணும், ஆண்டு அனுபவிக்கணும், அலசி ஆராயணும். எந்த நிலை தெளிவும் இல்லாம வந்துடக்கூடாது. உடல் உயரும், உடலை துறந்து தெளிவாகி உண்மை புரியும் போது உறைவிடம் தேடிய அந்த உறைவனி வெளியில வந்தாதான் குளிர்ச்சி, உள்ள அக்னி இருக்கப்போ அந்த குளிர்ச்சியை தேடி சரணம் செய்யணும்னு சொல்லும்போது இந்த உடலை தொடர்ந்து உயிர் வெளியே போகணும். அதுதான் தேய்விரையினுடைய அடையாளம், வரவேற்பு. பைரவத்தோட செயல் அப்பதான் இந்த கூடாரத்தினுடைய அடையாளத்துல நமக்கு கொடுத்த உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாடு உன்னுடைய உடல் மாதிரி வாழ்க்கைக்கு உதவக்கூடிய எழுத்து பலகை, போர்டு மாதிரி எழுதி படிக்கிறோங்க. அதனுடைய அடையாள நிலைகள் உயிரூட்டம் கொண்டு எப்படி உன்னுடைய அடுத்தடுத்த படிகள் உயர்வதற்கு பாதம் பதிகிறது போல அடியெடுத்து வைத்து அண்ணார்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்கிற பிரம்மாண்டத்தை கடந்து அண்ணாந்து பார்க்கறதுனுடைய அடையாளத்துல ஆகர்ஷணத்தை நோக்கி பயணிக்கணும். இப்ப அதெல்லாம் அந்த தீபாரண முறையில உருவத்துக்கு கொடுத்த கலையில இதெல்லாம் வாழ்க்கை நெறிமுறையோடு ஒத்து போகிறதுக்கு அந்த உருவ வழிபாடை கொடுத்து, உருவ வழிபாடுக்குரிய சித்தத்துல அந்த நீர் வழியாதான் நீ வர, நீர் வழியிலே தான் உன்னுடைய அந்த பயணம், அந்த அக்னி இதெல்லாம் பாதைக்குள்ளாடி ஞாபகப்படுத்திட்டு அந்த நீர்நிலையிலேயே தான் கரையவும் வரும். அதுக்கு தான் இந்த கும்பாபிஷேகம் தான். நீர் வழியா வரதுக்கு தான் மந்தார இலை ஊத்து, மகுடம் கொண்ட கலசம் வைத்து அதுல அக்னி நீர் தான் ஊத்தி ஆகணும். அக்னி கலசம் தான் நமக்கு சுத்தி வரப்போகுது நீர்ல. இப்போ நீர்ல அக்னி இருக்கு. அப்போ அக்னி தான் நீர் வழியா தான் நம்ம வந்திருக்கோம்னு சொன்னா அக்னி வழியா தான் நம்ம வரோம். அதுக்குதான் ஆண்டவனுக்கு அந்த நீரை ஊற்றணும். அது குளிர்ச்சி இல்லை. ஆண்டவனுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறது, ஜலத்துல கொடுக்கிறது அக்னி. உயிர் வருது. மனித படைப்போ பூலோகத்துல தோன்றிய அசைவு கொண்ட படைப்போ அத்தனை பேருமே நீர் வழியா வரக்கூடிய பிராணம், கிரகவாசி தான். நமக்கு அறிவு இருக்கு, ஆனந்தம் இருக்கு, மனிதன் சொல்லிக்கலாம். நாமும் ஒரு கிரகவாசி தான். இப்போ அந்த அக்னி வந்த வழியில இருந்து அவன் ஆறுயிர் தந்த நிலை பிரகடனம், பிரிவு உபச்சாரம் செய்யறதுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கல்ல. ஒரு வேலை பார்க்குறோம், நீங்க சொல்றது போல ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறான், வரவேற்பு கொடுக்கணும். அதுல ஓய்வு, அந்த ஓய்வுக்காக இன்னைக்கு நமக்கு ஆண்டவன் அன்னைக்கு கொடுத்த மரண வழியில தான் இன்னைக்கு கொடுக்கிற பிரிவு உபச்சாரம் கூட. அப்போ வரவேற்பு பெற்று உரியவங்க கொண்டு போய் வீட்டில் ஒப்படைச்சிருவாங்க. அதுபோலதான் நமக்கு 4 பேர் கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. உதிர்ந்த நிலையில அது பிரயோஜனமாகணும், தியாகமாகணும். தியாக சுடராக தான் இந்த தீர்த்த நிலை கொண்ட கும்பாபிஷேகம். இப்போ அக்னியில தான் நம்ம வரணும் உறுதிப்படுத்திட்டு தீர்த்த நிலை கொண்ட செயல் தெளிக்கிறோம். உதிர்ந்து போயிடுவோன்னு தான் அப்படியே தெளிக்கிறது. இது உருவாக்கினாலும் தெளிச்சு உதிர்ந்து போவோம். உதிரக்கூடியதுல உன்னுடைய உன்மத்தம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அந்த வாழ்வு முறையில இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது உன்னை கட்டுப்படுத்திடக்கூடாது. நீ கண்டுபிடிச்சுக்கணும், சரணம் செய்யணும். அதுக்குரிய நிலையில தான் கும்பாபிஷேகம். அல்லாம கல்லோ மண்ணோ இந்த பூமியோடு ஒத்து போகணும், மனித படைப்போடு இணைந்து இருக்கணுங்கிறதுக்கு தான் கல்லுலையும் மல்லுலையும் கடவுளுடைய விக்கிரகங்களுக்கு அனுமதி. அதெல்லாம் இவன் உணவா எடுத்துக்கிடுவான். கடவுள் நம்மள உணவா எடுத்துக்கிடுவார். இவன் கல்லுலி மண்ணிலே தான் மண்பாண்டத்துல சமைச்சு சாப்பிடுறது, அப்படியே கல்லுல தான் அரைச்சு சாப்பிடுவான். யாருக்கும் எந்த நோயும் இல்லை. அப்ப கடவுளையும் உட்கொள்றான். மிகப்பெரிய பரமாத்மா அவனுடைய சித்தம், பரம்பொருள். அதெல்லாம் அவன் உட்கொள்ளக்கூடியவனா. சாதாரணமா உங்களையும் அப்படி சொல்றேன், எல்லாத்தையும் உட்கொள்ளணும். உட்கொள்ளும் போது அவன் கல்லு மண்ணு சாப்பிட்டவன், கடவுளோடு இணக்கமானவன், தொடர்பு இருக்கு. அதனால அவன் கல்லுக்கும் மண்ணுக்கும் உரிய மரியாதை கொடுக்கிறான்.
தொடர்பு ஏற்படுத்தி பழக்கம் ஏற்படுத்தப்பட்டா பகை இல்லாது பழி இல்லாது பக்தன் நிலையில அப்படியே நெருக்கமாயிடும். அதுதான் இந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் கொடுத்த அடையாளம். பழக்க முறையில பண்பாடு இருக்கிறதுல, ஒரு பழக்கத்துல நாகரிகம் கொண்ட உலகுக்கு அடையாளம் இருக்கு. வாழ்க்கை நெறிமுறையில வந்த வழி அதுல தெரியுது. நீ எந்த வழியில வந்த அப்படின்னு சொல்றதுக்கு நீர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு கும்பாபிஷேகம் தெரியப்படுத்துது இன்னைக்கு வரைக்கும், அந்த காலத்துக்கோ இந்த காலத்துக்கோ. அப்ப அன்னைக்கு இருந்ததும் இன்னைக்கு இருந்ததும் இறைவனுடைய நிமித்தத்துல மாற்றவே முடியாததுதான், மாறவே இல்லை. மாற்ற முடியாதது அந்த அழகிய தீர்த்த நீர்வழி பயணம். அன்னைக்கும் அதுதான், இன்னைக்கு இதுதான். அன்னைக்கு வாழ்ந்த மனிதனுக்கும் அதுதான் வழி, இன்னைக்கு வாழ்ற நாகரிக மனிதனுக்கும் அதான் வழி. அதனால அந்த மாற்றம் இல்லைன்னு சொல்றேன். அந்த மாற்றம்னா விரிவாக்கமா நம்ம சொல்றதை விட சாதாரணமா ஒரு மனித உடல்ல பார்த்துக்கிடலாம். மாற முடியாததெல்லாம் அங்கேயே இருக்கு. உனக்கு அடைக்கலம் கொடுத்ததனுடைய வந்த வழி அதிலேயே இருக்கு. லிங்க வழி தரிசனத்துல உன்னுடைய செயல்பாடு மூடி மறைஞ்சிருக்கு. அதை நீ பாதுகாப்பா வச்சுக்கிடணும். எங்கேயுமே எந்த நிலையிலையும் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுத்து வச்சுக்கிடணும். பழக்க முறையில இன்னைக்கு அது வாழ்க்கையில இருக்கு. இப்ப இறைவனுடைய நிலை எல்லாம் தெரிந்து சொல்லி கொடுத்து உருவாக்கி செதுக்கிய பொக்கிஷம் தான் மனுஷன். அவனுக்கு போய் திருப்பி ஒண்ணு சொல்லணும்னே இல்லை, ஞாபகப்படுத்தணும். ஏன்? இந்த உலகத்தில் அவனுக்கு நிறைந்த மாயை, கண்ணுக்கு பகட்டா கொடுக்கிற அந்த உருவங்கள், இதுல இருந்து அவன் மீண்டு வெளியே வரணும்னா இறைவன் அமைதியா இருந்து பார்வையிலையும் புன்முறுவல்லையும் ஞாபகப்படுத்தி கொடுத்துருவான். அப்போ பெருசா குருமார் இருந்து போதனை சொல்றதற்கு இடமில்லை, சொல்லக்கூடாது. போதனைகள் நிச்சயம் சொல்வதற்கு இல்லை, பார்க்கிறதிலையும் பார்த்தவுடன் சிரிக்கிறதிலையும் அடங்கி போச்சு. அவன் சுதாரிச்சுவான், ஞாபகம் வந்துடும். பார்வையில அக்னி இருக்கு, அக்னியை ஞாபகப்படுத்தி கொடுத்தது போல இருக்கும். அதுல தானே கோபம் அகோரம் எல்லாம் சொல்லிட்டு தாங்க. அப்போ பார்வையிலையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கிறது அகோர பார்வை தான், அக்னி பார்வையில தான். சாதாரணமா அது பைரவருக்கு உரிய சிம்மாசன சொத்து. பைரவ தரிசனத்துல பிறவி கர்மா வந்த வழியை உணரலாம், வளரும் வழி உணரலாம், வாழும் வழி உணரலாம், அடைக்கலம் முகரக்கூடிய அமைதி வழி உணரலாம். இதெல்லாம் பைரவ தரிசனத்துல இருக்குங்கிறத தான் தெளிவுபடுத்தி சொல்றேன். சிவசிவம்.